இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் அழைப்பில் இருக்கார். வணக்கம் திரு முத்தரசன். 17 கட்சிகளுடைய கூட்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மீரா குமார் தோல்வியடைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுடைய செய்தி? மீரா குமார் தோல்வியடைந்தது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமல்ல. இந்த தேர்தலை பொறுத்தமட்டில், குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தமட்டில் ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவி என்கிற முறையில் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மேற்கொண்ட முயற்சி, எதிர்கட்சிகள் தரப்பில் மேற்கொண்ட முயற்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிவான நிலையை மேற்கொள்ளாமல் போட்டியை உருவாக்கி தனக்கு ஒரு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் ஒரு மனதாக எடுப்பதை தவிர்த்து தங்களுடைய பிரதிநிதியை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பான RSS கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இந்த பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி, திரு மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி என்பது தாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தாங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற முறையில் இருக்கிறார்களே தவிர ஒரு பொதுவான கருத்தை உருவாக்கவோ ஒரு பொது தளத்தை உருவாக்கவோ அவர்களிடத்தில் எந்த முயற்சிகளும் எதிலும் இல்லை. அதே போல குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தங்களது இயக்கத்தைச் சேர்ந்த, அதுவும் குறிப்பாக RSS பின்னணியை கொண்ட ஒரு வேட்பாளரை பற்றி அவர்கள் வெற்றி வரை செய்திருக்கிறார்கள். திரு முத்தரசன், திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள்லாம் சொன்னது, என்னதான் இருந்தாலும் அவர் RSS-னுடைய வளர்ப்பு என்கிற விதமாக கருத்துக்களை சொன்னீங்க. இன்னைக்கு அவர் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் நினைக்கிறேன்? எப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம், எப்படி இருக்கக்கூடாது என்பதும் இருக்கிறது. இது ஒரு பொதுவான பதவி. இந்திய அரசியல் சாசனத்தை, சட்டத்தை மதித்து அதற்கு குந்தகம் விளைவிக்காத முறையில் இந்த பொறுப்பை வகிப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இவர் RSS பின்னணி உடையவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அதனை நோக்கமாக கொண்டு செயல்படாமல் ஒரு பொதுவான குடியரசுத் தலைவராக அவர் செயல்பட வேண்டும். அவர் எவ்வாறு செயல்படுகிறார் போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி திரு முத்தரசன்.